மில்லிமீட்டர் நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும். ஃபஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து மில்லிமீட்டர், இது சென்டிமீட்டராக மாற்றணும். ஃபஸ்ட் என்னென்னா 10 millimeter ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்படின்னா இப்போ 5ஐ வந்து 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது சென்டிமீட்டராக மாறிக்கும். அப்போ 5ஐ 10ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணோம், இந்த ஒரு ஜீரோக்கு 1 டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போமா, அப்போ என்ன ஆகும், 0.5 மாறிடும் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி 9 millimeter. இப்போ பாருங்கள், அப்போ 9/10 போடுவோமா, அப்போ என்ன கிடைக்கும், 0.9 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சம் 42 millimeter அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இதை என்ன பண்ணலாம், மில்லிமீட்டரை வந்து மில்லிமீட்டராக இருக்குது சென்டிமீட்டரை மாற்றணும். அப்போ 10 millimeter ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டரா, அப்போ 42 / 10. அப்போ என்ன கிடைக்கும், 1 டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட் வருமா, அப்போ 4.2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சம் 8 சென்டிமீட்டர் 9 millimeter அப்படின்னு இருக்குது. இப்போ ஒன்று வந்து சென்டிமீட்டராக இருக்குது, ஒன்று வந்து என்னவா இருக்குது, மில்லிமீட்டராக இருக்குது. இதை எப்படி போடலான்றதை பார்க்கலாம். 8 சென்டிமீட்டர் 9 millimeter. அப்போது 8ஐ வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 9 மட்டும்தான் நம்ம மாற்றணும். அப்போ 9/10. அப்போ என்ன ஆகும், 8 + 9ஐ வந்து மாற்றும் போது எப்படி கிடைக்கும், 0.9 கிடைக்குமா. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8.9 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். அதுக்கடுத்து இன்னொரு சம் அதில் பார்ப்போமா. இப்போ 375 millimeter கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணணும், சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போ 375 / 10 அப்படின்னு போடும்போது என்ன கிடைக்கும், 1 டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சோம்னா 37.5 சென்டிமீட்டர்.